ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி. இன்றைக்கி வீடியோவில் கும்ப லக்னக்காரங்க எப்படிப்பட்டவங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த கும்ப லக்னக்காரங்க பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஃபியர்ஸ்லி இண்டிபெண்ட். யார்கிட்டையும் எனக்கு இது வேணும்னு போய் நின்ற மாட்டாங்க. அது அப்பா அம்மா இருக்கட்டும், இல்லை சொந்தக்காரனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க மாட்டாங்க. ஒரு உதவின்னு போய் கேட்டுற மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை இவங்களே எடுத்துப்பாங்க. ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட், நல்லா படிச்சிருப்பாங்க. இவங்களெல்லாம் வாதத்தில் ஜெயிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆர்கியூமெண்ட்லாம் பின்னி பெடல் எடுப்பாங்க. நல்ல மெமரி இருக்கும். சின்ன வயசில் நடந்தது எல்லாமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஸோ காற்று ராசி இல்லையா, காற்று ராசி பட் ஃபிக்ஸட் சைன். ஸோ எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஹைலி இன்டெலிஜென்ட், ரொம்ப டீப் திங்கர்ஸ். ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமாக யோசித்து ஒரு சொல்யூஷனை கொடுப்பாங்க. இந்த ஐடி வேலைக்கெல்லாம் பயங்கரமாக செட் ஆவாங்க. ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஐடி இல்லை சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயத்துலலாம் இவங்க சூப்பராக ஷைன் ஆவாங்க. ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சனாலிட்டிங்க. எல்லாருமே லெஃப்ட்டில் போனால் இவங்க ரைட்டில் போவாங்க. எல்லாருமே முன்னாடி நடந்து போனால் இவங்க பின்னாடி நடந்து வருவாங்க. இவங்க ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்ணுற விதம் மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனாலே இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. அவுட் கோயிங், ஃப்ரெண்ட்லி அண்ட் கான்ஃபிடென்ட் பீப்புள். எல்லார்கிட்டேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. அண்ட் வெரி வெரி அவுட் கோயிங். ஒருத்தரை ஈஸியாக அப்ரோச் பண்ணி இனிஷியேட்டிவ் எடுத்து ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அண்ட் அதேமாரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. இவங்கள பார்த்தா நமக்கே ஒரு தெம்பு வரும். எப்படா இவங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்களே. இந்த காலேஜெல்லாம் வந்துட்டு செமினார் ப்ரெசென்ட் பண்ணுறது, இல்லை ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் ஸ்டேஜில் போயிட்டு ஒரு பாடம் எடுக்கிறது, இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப சூப்பராக வரும். ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. கான்ஃபிடெண்ட்டாக பேசுவாங்க. ஸோ இவங்கள பார்த்தா நமக்கே ஒரு ஆசை வரும், இவங்கள மாதிரி நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயத்த ஓப்பனாக நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. இதுதான்ப்பா விஷயம், இதுதான் பிரச்சனை, இதில் தான் நான் மாட்டிகிட்டு இருக்கேன், இதுலேருந்து எப்படி வெளில வர்றது. இல்லை அவங்க ஓப்பனாக கேட்பாங்க, என்ன தான் உனக்கு பிரச்சனை சொல்லு, நான் உனக்கு ஒரு சொல்யூஷனை தரேன், நான் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. வாழ்க்கை பாடங்கள் எல்லாத்தையுமே மற்றவங்களோட ஷேர் பண்ணுவாங்க. தே ஆர் வெரி ஓப்பன் டு ஷேரிங். ஏன்னா இந்த கும்பத்தோட சிம்பிள் பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு சட்டின்னு சொல்லிட்டேன், ஒரு வெசலில் ஒரு லிக்விட் கீழே ஒழுகுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ தட்ஸ் வை ஐ எம் சேயிங் தே ஆர் வெரி ஓப்பன் டு ஷேரிங். எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க. பட் இதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா, தே மைட் பி அடிக்டட் டு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவங்களாக இருக்கலாம் சில பேர். ஸோ அதுவும் அந்த சிம்பிளை வச்சு சொல்கிறது தான். தட் இம்பேக்ட்ஸ் தம் நெகட்டிவ்லி. அது ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். இது எல்லாமே பேசிக் குவாலிட்டி தான். மற்ற பிளானட்ஸ் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் வேறு நிறைய விஷயங்கள் நம்ம டிசைட் பண்ணுவோம். அவங்க குடும்பத்தோட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. மெயினாக அவங்களோட ஒய்ஃப், குழந்தைகள், அவங்களோடலாம் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம். ரொம்ப ரொம்ப வெல் பிஹேவ்டு, எல்லார்கிட்டேயும் நல்ல டீசெண்டாக நடந்துப்பாங்க. அண்ட் தே ஆர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டு, முன்னாடியே சொல்லியிருந்தோம் அவங்க ஓப்பன் டு ஷேரிங்னு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் இருப்பாங்க. சுற்றி வளைச்செல்லாம் அவங்களுக்கு பேச வராது. இதுதான் விஷயம், இதுதான் நான் இதுதான் பண்ணுறேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாங்க. வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. வெளியில் மழை பெஞ்சால் போய் நின்று அந்த மழையை என்ஜாய் பண்ணுறது, பீச்சுக்கு போய் சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு பயங்கர எக்ஸைட் ஆகி என்ஜாய் பண்ணுறது, இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள், சின்ன சின்ன கிஃப்ட்ஸ், இது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வெளில போய் க்ரியேட் பண்ணுற சின்ன சின்ன மெமரிஸ், காலேஜில் பண்ண சேட்டைகள், இவங்க லவ்வரோட ஸ்பெண்ட் பண்ண டைம், இது எல்லாத்தையுமே ரொம்ப வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இவங்கள ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்னே சொல்லலாம். எல்லார்ட்டையும் வளவலன்னுலாம் பேச மாட்டாங்க. இன்டெலிஜென்ட் டாபிக் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கான்வர்சேஷன் பயங்கரமாக பில்ட் பண்ணுவாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நல்லா பேசுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபர்ஸ்ட்டு போய் ஃப்ரெண்டாக வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா அதில் இவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ இவங்க கொஞ்சம் இந்த ஆம்பிவர்ட் கேட்டகரியில் வருவாங்க.
வேர்ல்ட்லி அஃபேர்ஸில் இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். உலகத்தில் என்ன நடக்குது இப்போது, லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன, யூஎஸில் ட்ரம்ப் இன்றைக்கி என்ன அறிக்கை விட்டுருக்காரு, யூரோப்பில் கிளைமேட் எப்படி இருக்குது, குளோபல் வார்மிங் ஓவரால் இம்பேக்ட் எப்படி இருக்குது, இப்படின்னு உலகத்தை சுற்றி நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு தெரியும். பாலிட்டிக்ஸ், மெயினாக வேர்ல்ட் லெவல் பாலிட்டிக்ஸ், இதெல்லாம் இவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. எடுத்த காரியத்தை முடிச்சே தீருவேன் அப்படின்றவங்க தான் இந்த லக்னத்துக்காரங்க. எந்த காரியத்தை எடுத்தாலும் அதை சிரத்தை செஞ்சு கண்டிப்பாக முடிச்சிருவாங்க, அதில் வெற்றியும் கண்டுடுவாங்க. ரொம்ப ரொம்ப டீப் திங்கர்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சயின்டிஸ்ட்ஸ் நிறைய பேர் இந்த லக்னத்தில் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸ்பிரிச்சுவலாகவும் இருப்பாங்க இவங்க. கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, பிராணாயாமம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லையும் இவங்க ஈடுபடுவாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டாலாக இருப்பாங்க, ஸ்லிம்மாக இருப்பாங்க. இவங்களோட ஐஸ் வந்துட்டு ரொம்ப டீப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு சூப்பராக இருப்பாங்க. அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க இவங்கள பார்த்தாங்கன்னா சூப்பராக இருக்காம்பா ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட சீக் போன்ஸ் வந்துட்டு ரொம்ப ப்ராடாக ஷார்ப்பாக இருக்கும். இந்த ஜிம்லாம் போய் நல்லா உடம்பை ஏற்றி மாடல்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அந்த ஜா லைன் வந்துட்டு ரொம்ப ப்ராடாக, இந்த டபுள் சின்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையே தொலைச்சிட்ட மாதிரி சீரியஸாகவே அப்படியே சுற்றிட்டு இருப்பாங்க. அண்ட் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்துலேயும் காம்ப்ரமைஸுன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. எனக்கு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தான் வேணும்னா ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தான் வேணும், எனக்கு ஐஃபோன் தான் வேணும்னா ஐஃபோன் தான் வேணும், எனக்கு இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்கணுன்னா இந்த கம்பெனியில் தான் வேலை பார்க்கணும். அதே மாதிரி இவங்க அதுக்கான எஃபர்ட்டை போட்டு அந்த கம்பெனியில் வேலையும் வாங்கிடுவாங்க. இப்போ பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா எனக்கு வந்து லுக்ஸ் நல்லா இருக்கணும், அந்த பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு 2-3 விட்டு போனால் கூட ஒத்துக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு. ஸோ அந்த மாதிரி எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு ஆளுங்க தான் இந்த கும்பலக்னக்காரங்க. ஸோ இவங்களோட லக்கி கலர்னு பார்த்தீங்கன்னா பர்பிள். நீங்கள் பர்பிள் போட்டிங்கன்னா யூ மே ஃபீல் லக்கி. கும்பலக்னக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரௌன் வில் ஆல்சோ சூட் தெம், பட் பர்பிள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுக்கு. போட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படின்னு. ஸோ அவ்வளோதாங்க. கும்பலக்னம் ரொம்ப இண்டிபெண்ட், யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டாங்க எதுக்கும். ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட், எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்தை குயிக்காக கற்றுப்பாங்க, பயங்கரமான வேலையெல்லாம் பண்ணுவாங்க, அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனலுக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.